குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்லைன் கிளாஸஸை மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க. இதை அப்படியே கன்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி ஹோம்ஒர்க்கும் எல்லாரும் நீட்டாக எழுதி அனுப்புறீங்க. ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம கெமிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அணு அமைப்பு பற்றி பார்க்க போகிறோம். இந்த லெசனில் என்னென்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, understand Rutherford gold foil experiment, ரூதர்ஃபோர்டின் தங்கத்தகடு சோதனையை புரிந்து கொள்ளுதல், identify the limitations of Rutherford model, ரூதர்ஃபோர்டின் அணு மாதிரியின் குறைபாடுகளை கண்டறிதல், explain the main postulates of Bohr's atomic model, போர் அணுக்கொள்கையின் முக்கிய கூற்றுகளை விவரித்தல், compare the charge and mass of subatomic particles, அணுவின் பிற அடிப்படை துகள்களின் மின் சுமை மற்றும் நிறையை ஒப்பிடுதல், calculate the number of protons, neutrons and electrons in a given atomic number and mass number of an element, கொடுக்கப்பட்ட தனிமத்தின் அணு எண் மற்றும் அணு நிறையை கொண்டு புரோட்டான், நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கணக்கிடுதல், draw the atomic structure of first 20 elements, முதல் 20 தனிமங்களின் அணு அமைப்பை வரைதல், differentiate isotopes, isobars and isotones, ஐசோடோப்புகள், ஐசோபார்கள் மற்றும் ஐசோடோன்களை வேறுபடுத்துதல், assign valency of various elements based on the number of valence electron, இணைதிறன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கொண்டு ஒரு தனிமத்தின் இணைதிறனை அறிதல், recognize the significance of quantum numbers, குவாண்டம் எண்களின் முக்கியத்துவத்தை அடையாளம் காணுதல், state and illustrate the laws of multiple proportion, reciprocal proportion and law of combining volumes, பெருக்கல் விகித விதி, தலைகீழ் விகித விதி, பருமன் இணைப்பு விதி ஆகியவற்றை வரையறை செய்தல் மற்றும் விளக்குதல். ஸோ நெக்ஸ்ட் லெசனுக்குள்ள போகலாம். ஆட்டம், அணு அப்படிங்கிறது இட் இஸ் ஏ ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல். அணு என்பது மிக சிறிய துகள் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஒரு ஸ்மால் கிட்ஸ் கிட்ட, ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு டாய்ஸை, பொம்மையை கொடுத்தோம் அப்படின்னா அது அந்த பொம்மைக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டும். சேம் அதே மாதிரி தான் ஆட்டம்ங்கிறது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கலாக இருந்தாலும் இன்சைட் த ஆட்டம், ஆட்டம்குள்ள என்ன இருக்கு அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ், அணுவினுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சயின்டிஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்டில் தான் மெனி சயின்டிஸ்ட் ப்ரப்போஸ் த வேரியஸ் அட்டாமிக் மாடல்ஸ். ஸோ அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் தான் பல்வேறு அறிவியல் அறிஞர்கள் அணு கொள்கையை உருவாக்குனாங்க. ஸோ அந்த அணு கொள்கையை தான் ஆல்ரெடி நம்ம 8th 2 சயின்டிஸ்டோட அட்டாமிக் தியரி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ 8th படித்த அட்டாமிக் தியரி என்னென்ன அப்படிங்கிறத அகைன் ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு ஜான் டால்டன் அட்டாமிக் தியரி, ஜான் டால்டன் அணு கொள்கை. 1803 ஜான் டால்டன் அப்படிங்கிறவர் அட்டாமிக் தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அவருடைய அட்டாமிக் தியரியில் என்னென்ன சொல்லி இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டம் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் அண்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல். அணு என்பது மிக சிறிய துகளா இருக்கிறதுனால அதை மேலும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். Atom neither be created nor destroyed, அணு என்பதை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒன் எலமெண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய ஆல் ஆட்டமும் ஒரே மாதிரி சேமா தான் இருக்கும்.
ஒரு தனிமத்தில் உள்ள அனைத்து அணுக்களும் ஒரே மாதிரியா தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய ஆட்டம் டிஃப்ரெண்டா இருக்கும். வெவ்வேறு தனிமத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் வெவ்வேறாக இருக்கும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை சொல்லியிருந்தார். இவருக்கு அடுத்தபடியா அட்டாமிக் தியரியை ஃபார்ம் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1904ல ஜே தாம்சன். 1904ஆம் ஆண்டு ஜே தாம்சன் அப்படிங்கிறவரு அணு கொள்கையை விளக்குனார். ஸோ இவரோட அட்டாமிக் தியரிக்கு எக்ஸாம்பிளா எதை சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் மெலான சொல்லியிருந்தார். தர்பூசணிய அடிப்படையாக வைத்து அணு கொள்கையை விளக்குனார். ஸோ அந்த வாட்டர் மெலான்ல ரெட்டா இருக்கக்கூடிய சீட்ஸை ஆட்டமோட ஸ்பியராகவும் அண்ட் அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து எலக்ட்ரானாவும் கன்சிடர் பண்ணி அட்டாமிக் தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அப்போ ஒன் ஆட்டம்ல அதாவது வாட்டர் மெலான்ல ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஃப்ளஸ்ஸை வந்து பாசிட்டிவாகவும் ஆட்டமோட ஸ்பியராகவும் அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கக்கூடிய சீட்ஸை எலக்ட்ரானாவும் சொல்லியிருந்தார். ஸோ அப்போ ஒன் ஆட்டம் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஸ்பியர். ஸோ அந்த ஸ்பியரோட அவுட்டர் சைடில் எலக்ட்ரான்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அப்போ ஒன் ஆட்டம்ல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரானோட சார்ஜ் நெகட்டிவ். ஸோ அப்போ ஆட்டமோட ஸ்பியர்ல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜும் எலக்ட்ரான் இஸ் ஏ நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அந்த நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ எவ்ரி ஆட்டம்ல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ஈக்குவல் ஆகும்போது ஒவ்வொரு ஆட்டமும் நியூட்ரலா இட் இஸ் ஏ எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஸோ ஒரு அணுவினுடைய நேர்மின் சுமையும் எதிர்மின் சுமையும் சமமாக இருக்கும்போது அந்த அணு அப்படிங்கிறது நடுநிலைத்தன்மை உடையது அப்படிங்கிறத ஜே தாம்சன் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இப்போ அவருக்கு அடுத்தபடியா இது இந்த ஜான் டால்டன் அட்டாமிக் தியரி, ஜே தாம்சன் அட்டாமிக் தியரி இதை நம்ம 8th படித்தோம். அதை தான் இப்போ நம்ம ரீகால் பண்ணிக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் டிஸ்கவரி ஆஃப் நியூக்ளியஸ், அணுக்கரு கண்டுபிடிப்பு அப்படின்னா என்ன, அதை எக்ஸ்பிளைன் பண்ணவர் யாரு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். நியூசிலாந்து சயின்டிஸ்ட் லார்ட் ரூதர்ஃபோர்ட் 1911ல கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ இந்த லார்ட் ரூதர்ஃபோர்டுங்கிற சயின்டிஸ்டை நம்ம ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவர் கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்ல அந்த கோல்டுங்கிறது எதுக்காக இவர் செலக்ட் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு இஸ் எ மோஸ்ட் மேலியபிள் மெட்டல் அண்ட் ஈஸியா இதை தின் லேயரா நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ மேலியபிள் டக்டைல் ப்ராப்பர்ட்டி இதுல பிரசன்ட் ஆகிருக்கிறதுனால கோல்டு அப்படிங்கிற அந்த மெட்டலை செலக்ட் பண்ணாரு. ஸோ இவருடைய அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்பா பார்ட்டிகல்ஸை கோல்டு ஃபாயில் வழியா பாஸ் பண்ணார். அது என்ன ஆல்பா பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஏ ஹீலியம் அயான்ஸ். இதனுடைய சிம்பிள் He பவர்ல 2+ அப்படின்னு சொல்லுவோம். He மீன்ஸ் ஹீலியம். ஸோ ஹீலியம்ங்கிற அயான்ஸை தான் ஆல்பா பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறத நம்ம சிம்பிள்ல டினோட் பண்ணும்போது இங்க கொடுத்துருக்க பிராக்கெட்ல கொடுத்துருக்க மாதிரி ஆல்பா அப்படிங்கிற அந்த சிம்பிளை நம்ம போடுவோம். ஸோ அப்போ அந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது ஹீலியம் அயான்ஸ்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த ஹீலியம் அயான்ஸ் அப்படிங்கிறது எந்த சார்ஜில் இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஏ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அப்போ ஆல்பா பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகல்ஸ். அந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸை கோல்டு ஃபாயில் அப்படிங்கிறது ஒரு மெல்லிய தங்க தகடு. ஸோ அந்த தங்க தகட்டினுள்ள பாஸ் பண்ணும்போது அதனுடைய
ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருந்தது அப்படிங்கறத இவர் அப்சர்வ் பண்ணியிருக்கார். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, most of the alpha particles passed straight through the foil. பெரும்பாலான ஆல்பா துகள்கள் தங்க தகட்டினுள் ஊடுருவி நேர்கோட்டு பாதையில் சென்றன. ஸோ அதை இந்த டயக்ராம்ல பார்க்கலாம். ஸோ ஆல்பா பார்ட்டிகல்ஸை பாஸ் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் எப்படி டிராவல் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கோல்டு ஃபாயில் வழியா மெல்லிய தங்க தகட்டின் வழியே நேர்கோட்டு பாதையில ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் பண்ணுச்சு. நெக்ஸ்ட், some of the alpha particles were slightly deflected from the straight path. சில ஆல்பா துகள்கள் நேர்கோட்டு பாதையில் இருந்து சிறு கோணத்தில் விலக்கம் அடைந்தன. விலக்கம் அடைந்தன அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா போகாம கிராஸா போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுவும் இங்க இந்த டயக்ராம்ல பார்க்கலாம். அதுல ஒரு சில லைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா போயிருக்கும். சம் ஆஃப் த லைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா போகாம சைடா போகுது இல்லையா, அததான் விலக்கம் அடைதல், டிஃப்ளக்டட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், வெரி ஃபியூ ஆல்பா பார்ட்டிகல்ஸ் கம்ப்ளீட்லி பவுன்ஸ்ட் பேக். மிக குறைந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸ், ஆல்பா துகள்கள் வந்த பாதையிலேயே திருப்பி அனுப்பப்பட்டன. ஸோ சம் ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகல்ஸ், அதாவது 20,000 பார்ட்டிகல்ஸ்ல 1 பார்ட்டிகல்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த அவ்வளோ வெரி ஃபியூ பார்ட்டிகல்ஸ் எப்படி டிராவல் பண்ணிச்சோ அதே லைன்ல என்ன ஆச்சு அப்படின்னா பவுன்ஸ் ஆகி ரிட்டர்ன் ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான 3 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸை அப்சர்வ் பண்ணார். ஸோ அந்த கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஆல்பா பார்ட்டிகல்ஸை பாஸ் பண்ணும்போது அந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் உடைய ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருந்தது அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணி அட்டாமிக் தியரி அப்படிங்கறத ரூதர்ஃபோர்ட் ஃபார்ம் பண்ணார். ஸோ அந்த ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் தியரி எப்படி இருந்தது அப்படிங்கறத நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.